ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரௌனி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்துட்டு 250 கிராம், பட்டர் வந்துட்டு 150 கிராம் போட்டுருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் இது மாதிரி சாக்லேட் கனாஷ் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 முட்டை போட்டு 2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறோம். இது வந்துட்டு அரைச்சி வச்ச சர்க்கரை. இதில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் திருப்பி 150 கிராம் ஒயிட் சுகர் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறோம் மிக்சியில். இப்போ லைட்டாக முட்டையை பீட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரையை போடலாம். சர்க்கரையை ஃபுல்லாக சேர்த்துட்டு முட்டையை நல்லா நுர வர வரைக்கும் அடிச்சுக்கலாம். நல்லா முட்டையும் சர்க்கரையும் அடித்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இது மாதிரி வர வரைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்ச சாக்லேட்டை ஊற்றிக்கலாம். சாக்லேட் ஊற்றிட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த முட்டையும் சாக்லேட்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மைதா 240 எடுத்து 240 கிராம் எடுத்து சலிச்சு எடுத்துக்கணும். அது கூட 60 கிராம் கொக்கோ பவுடரும் சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக சலிச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 kg ட்ரேல வந்துட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம். பேட்டரை நல்லா ஈக்குவலாக ஊற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிஜியை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 170 டிகிரியில் பேக் மூடில் வச்சு பண்ணிடுறோம். இப்போ முந்திரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கிராம்ஸ் வந்துட்டு நல்லா கத்தியை வச்சு சாப் பண்ணி போட்டுருக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம சாப் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம அவன் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. எப்போதும் இது மாதிரி ட்ரேலாம் உள்ளே வைக்கும் போது சேஃப்டி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஓடிஜி வந்துட்டு 30 மினிட்ஸில் 170 டிகிரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷன் மூடில் பேக் மூடில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 25 மினிட்ஸில் பேக் ஆகிடுக்கான்னு ஒரு ஷார்ப்பான ஸ்டீலை வச்சு குத்தி பார்க்குறோம். இப்போ இது மாதிரி லைட்டாக ஒட்டுற மாதிரி வந்துச்சுனாலே ஆஃப் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல கிரிங்கிள் டாப்போட நம்மளுக்கு ப்ரௌனி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா எனக்கு நேற்று பர்த்டே, அதனால் வந்துட்டு இன்றைக்கி எங்கள் டியூஷன் மேம்க்கு ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு தரேன். இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு 4 பீஸ் தந்துடுறேன். மொத்தம் அவ்வளோ அளவு கச்சிருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.